ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்டம்க்கு ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக மட்டும் இருக்காது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட் நம்மளை எப்பயும் ஒரு பாயிண்டில் வந்து சறுக்கி விட்டுரும். ஓகேவா? அதனால கான்ஃபிடெண்ட்டாக போடுங்க. அது தெரியும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு கைடன்ஸ் தான் சொல்லுவேன். எதுன்னா புரிஞ்சு போடுங்க. என்ன சம் கொடுத்தாலும் அதை புரிஞ்சு போடுங்க. ஏன்னா உனக்கு வந்து எங்கே ட்விஸ்ட்டு வரும்னா கம்பல்சரி சம்ஸில் தான் ட்விஸ்ட்டே வரும். அப்போ அந்த கம்பல்சரி சம்மை வந்து எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா, நீ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் மட்டும்தான் ஓவர் கம் பண்ண முடியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே வரும்? இந்த கம்பல்சரி சம்மு 2 வருமா, 2 மார்க்கும் வரும், 5 மார்க்லேயும் 1 வரும். தென் அந்த 1 மார்க்கில் நீ வந்து அந்த போடுறது தான் அதில் பெரிய விஷயமே. ஏன்னா அதில் 1 மார்க் போனாலும் உனக்கு சென்டம் போயிடும் இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தா மட்டும்தான் உனக்கு அது வந்து ஆன்சர் எது கரெக்டானது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஓகேவா? சரி, எதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், 5th சாப்டர், 7th சாப்டர், 8th சாப்டர். ஓகேவா? இந்த 4 சாப்டரும் நீ ஃபுல்லாக தரோ பண்ணணும். ஏன் அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே 5 மார்க் 2, 2 மார்க் 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால் நீ ஃபுல்லாக தரோ பண்ணி படிச்சிருங்க. 6th யூனிட் உன்னோட இஷ்டம். நீ வந்து ஆல்ரெடி படிச்சிருக்க அப்படின்னா நீ படிச்சுக்கோ. ஆனால் படிக்கலை அப்படின்னா விட்டுரு. 6th யூனிட் தேவையில்லை. ஏன்னா அதில் ஒரு 5 மார்க் தான் வருது, ஒரு 2 மார்க் தான் வருது. ஸோ அதனால் அதை விட்டுறலாம் நீங்கள். தென் சாப்டர் 2, 3, 4ல் பார்த்தீங்கன்னா 4th வந்து நீங்கள் தியரம் 3 தியரம் நீங்கள் படித்தா போதும். அது போக நீங்கள் ஜாமெண்ட்ரி போடுவீங்க. ஓகேவா? 2nd and 3ல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படிங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், கிராஃபு ஜாமெண்ட்ரி. அதே மாதிரி ஸ்லோ லேர்னருக்கு வீடியோ போட்டிருக்கேன்ல, அதில் கிராஃப் ஜாமெண்ட்ரி இருக்கேன்ல, நீங்கள் அதவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் 1 மார்க்ஸ் ஆல் யூனிட்டும் தரவாக படிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீ வாங்கிடலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நம்ம இந்த டைம் வந்து நல்ல ஸ்கோரு கண்டிப்பாக நீ சென்டம் வாங்கணும்னு நீ முடிவு பண்ணினா எல்லாத்தையுமே தரவாக படிச்சிரு. ஓகேவா? அதே மாதிரி அந்த ஆக்டிவிட்டி கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க புக்ஸில். ஸோ அந்த கொஷின்ஸையும் ஒரு டைம் பார்த்துக்கோ, அதோட ஆன்சர் என்னங்கிறத ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளோட வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு, தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் போடுவேன். ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இந்த 4 நாள் கஷ்டப்பட்டு ஏதாவது என்ன சொல்கிறது தவமாக இருந்த அப்படின்னா நீ கண்டிப்பாக சென்டம் அடிச்சிடலாம். அப்படி இல்லை உனக்கு ஒரு 95க்கு மேலே கண்டிப்பாக எனக்கு 95 மேலே வந்தால் போதும் மேம், சென்டம் தேவையில்லை அப்படின்னு இருக்கவ 95க்கு மேலே நல்ல ஸ்கோராக நீங்கள் உங்களுக்கு வரணும்னு எய்ம் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். எல்லாத்துக்குமே நல்லா அட்டன் பண்ணுங்கள். எத்தனை கொஷின் இருக்கோ அத்தனை கொஷினை அட்டன் பண்ணி ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.